அட என்னடா இவ்வளோ நாள் நல்லா இருந்தவன் திடீர்னு இப்படி படுத்து கிடக்குறானே அப்படின்னு தானே பார்ப்பீங்க. ஆமாம் மக்களே, உண்மையாகவே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலையே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லீவில் வந்து ட்ரிப்பு போகிற மாதிரி நாங்கள் ரீசெண்டாக வயநாடு போயிருந்தோம். ஸோ இந்த வயநாடு ட்ரிப்பு ஆக்சுவலாக ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பட் எங்கள் நல்ல நேரமோ என்னமோ தெரில, நாங்கள் வந்து அடுத்த 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வயநாட்டில் ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்து இந்த நிலைமைக்கு ஆயிருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க மக்களே. பட் அதுக்கு இதுக்கும் நம்மளுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஸோ வயநாடு ட்ரிப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சின்னதாக வந்து ஒரு லிப்பில் ஒரு புண்ணு வந்துச்சு மக்களே. ஸோ அந்த புண்ணை கிள்ளி விட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ ஈவன் தோ இந்த வீடியோ என்னால் பேசக்கூட முடியல. ஸோ அந்த நிலைமையில் நான் இப்போ இருக்கிறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்தது ஒரு வைரல் புண்ணு மக்களே. அது ஒரு நார்மலான புண்ணு தான். பட் அந்த இடத்துல வந்த புண்ணை நம்ம வந்து கிள்ளி இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து அதை கிள்ளனால ஸோ என் ஃபேஸ் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஃபெக்ட் ஆகி வைரல் வந்து அப்படியே பல்ஜி ஆகிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் எனக்கு சிஆர்பி ரேட்டும் அதிகமாக இருக்குது. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃபெக்ஷனால தான். ஸோ இது ரொம்ப பெரிய பயப்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ யாரும் பயந்துக்காதீங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடணுன்னு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா எனக்கு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் வீடியோ எதுவுமே மேக்கும் பண்ண முடியல. நான் என்னால் வாய்ஸ் கூட கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபேஸ் சரியாயிடணும். ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கணுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க.